ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஃப் ஐஏஎஸ் அகாடமி. எதிர்வரக்கூடிய குரூப் 4 ஒட்டி எல்லாரும் தீவிரமாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ எல்லோரும் நல்லா படிங்க, கண்டிப்பாக உங்கள் எஃபர்ட்டுக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேஃப் ஐஏஎஸ் அகாடமியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கே தெரியும், சிலபஸ் வந்து இப்போ வரக்கூடிய குரூப் 4ல் சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஜிஎஸ்சில் வந்து கிட்டத்தட்ட 9 யூனிட்டாக இருந்தது, இப்போ 6 யூனிட் ஆக்கிட்டாங்க. ஸோ அது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த 6 யூனிட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் கொண்ட ஒரு மாடல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலபஸும் சேஞ்ச் ஆகிட்டு ஒரு சில யூனிட்டை வந்து இன்னொரு யூனிட்டோட மெர்ஜ் பண்ணி ஒரே யூனிட் ஆக்கிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து யூனிட் 9 எக்கனாமிக்ஸையும் மெர்ஜ் பண்ணி ஒரே யூனிட் ஆக்கிட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வேர் டு ஸ்டடி அதெல்லாம் சொல்லியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6 யூனிட்லேருந்து ஒரு 500 கொஸ்டின்ஸ் கொண்ட ஒரு மாடல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கான ஒரு சார்ஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் பே பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட் வந்து 200 ரூபாய். இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இந்த உன்னால் முடியும், வானம் வசப்படும், தன்னம்பிக்கை, வள்ளலார், ஏணி, வாகை தேர்வு இந்த மாதிரி இந்த டெஸ்ட் பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அமௌண்ட் கிடையாது. ஸோ இதை நீங்கள் ஃப்ரீயாக எழுதிக்கலாம். இதை தாண்டி புதுசாக வரவங்களுக்கு மட்டும் நீங்கள் 200 ரூபா பே பண்ணி இந்த எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். படிப்பதை விட தேர்வெழுதி பார்ப்பதே சிறந்தது. ஸோ இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம். இதை வந்து நீங்கள் அப்ரோச்சாக நீங்கள் அட்டன் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜிஎஸ்சில் நீங்கள் நல்ல மார்க் வாங்கிடலாம். ஸோ அது மட்டும் இந்த எக்ஸாம் நீங்கள் எப்படி அட்மிஷன் போடணும் அப்படின்னா, உங்கள் ஊர்லேருந்து நியர்பை பிரான்ச் எதுவோ நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணிக்கலாம்னா அட்மிஷன் போட்டு இதை நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸில் நீங்கள் நல்ல மார்க் வாங்கிடலாம். ஸோ அரசு பணியை பெற டேஃபுடன் இணையுங்கள். தேங்க்யூ.